கேரளா நெடுமாங்காடு அர்ஷித். இந்த குழந்தைக்கு 18 மாதம் தான் ஆகுது. அந்த பெண்மணியோட வயித்துல இந்த 3 மாத குழந்தை இருக்கும் போதே முதல் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. 2வதா ஒரு தடவை வந்து அவங்க அஃபேர்ல இருக்காங்க, லிவிங் டுகெதர். ஓகே, எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன காரணத்துக்காக அந்த குழந்தைக்கு இத்தனை நாள்தோறும் இத்தனை சித்திரவதை செய்து அந்த குழந்தைய கடைசியா கொண்டு முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை உயிரோடையே இல்லை. சில வீடியோலாம் பார்க்கும்போது மனசால அதை பேசவும் முடியல. நம்ம சமுதாயம் எப்படி போயிட்டு, நம்ம சமுதாயத்துல என்ன மாதிரி மனித அரக்கர்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசனா நீங்களாம் உங்க மண்டையில என்ன இருக்கு? ஒரு குழந்தைய சித்திரவதை செய்து நாள்தோறும் அதுல இருக்க கண்ணீர்ல நீங்க சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு மறுபடியும் அதை மீண்டும் தொடர்ற உங்க மனநிலை என்னவான ஒரு மனநிலை? இதெல்லாம் விட ஒரு பெற்ற தாய்க்கு எப்படி தன்னை பிள்ளைய ஒருத்தன் கொடுமை செய்யறான்னு தெரிஞ்சும் சிரிச்சுக்கிட்டே அதை அனுபவிக்க தெரியுதுன்னா நீ எல்லாம் பொண்ணாவே இருக்க முடியாது. அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து இப்ப உங்களுக்கு லைஃப்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, சூசைட் பண்ணி. ஓகே, நீ 3 மாதமா இந்த குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்க. திருப்பி இன்னொருத்தரோட வந்து உங்களுக்கு கண்டிப்பா கல்யாண வாழ்க்கை இன்னொருத்தர் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நீங்க எடுத்துட்டு வரைக்க முதல்ல உங்களை விட அந்த குழந்தைய அவன் நல்லா பார்த்துப்பானான்னு நீங்க பாக்கணும் இல்ல? நீங்க இதே யோசிச்சு பாருங்க. இதே ஒரு பெண் பிள்ளையா இருந்தா அதை பாலியல் ஏதாச்சும் பண்ணினா கொண்டு இருப்பான் இவன். இது ஒரு ஆண் குழந்தைன்றபடியா சிகரெட்டால சுட்டு அந்த பிள்ளை கைகளை உடைச்சி ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட அவ சிரிச்சிட்டு வரும்போது பெண்ணினத்துக்கே கேவலமான பெண்களா இருக்கிறாங்க இவங்கெல்லாம். அரக்கர்கள் மாதிரி இல்ல. இப்ப நம்ம நாட்டுல நிறைய பேர் மாறிட்டு இருக்கிறாங்க. இதை எடுத்து பேசவே நம்மளால வந்து அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது அவன் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அந்த பாடியில கீழே வந்து கால் பகுதியை காட்டியிருப்பாங்க. சிகரெட் சூடு அப்படி ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த பச்சை இளம் குழந்தைக்கு எத்தனை காயங்கள், அதெல்லாம் ஆஃப்டர் இது நம்மளோட போஸ்ட்மார்ட்டம்ல தான் தெரியுது. ஆனா இத எப்படி சகிச்சுக்கிட்டு ஒரு துளி கஷ்டம் கூட, ஒரு துளி அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த மனிதாபிமானம் இல்லாத முகங்கள் 2 அந்த வீடியோல தெரியுது. ஒரு தாயாகவும் 2வது கணவராகவும் இருக்கக்கூடிய இந்த 2 மிருகங்களோட முகம் வந்து கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை. அந்த குழந்தைய எப்படி இருக்கும்? நாள்தோறும் ஒரு குழந்தைய வந்து அவ்வளவு சித்திரவதை பண்ணி நீங்க கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி இப்படி கஷ்டம் இருக்கும்? நம்ம நாடு எங்க போகுதுன்னே தெரியல. சில வீடியோலாம் பேசுறதுக்கும் பிடிக்கல. அதை பார்த்து பேசும்போது நம்மளுடைய மனநிலை மாறி, நம்மளுடைய மைண்ட் செட் எல்லாம் மாறி அந்த நாடே ஒரு நரகமா தெரியுது.